ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஓடிஜி வாங்கணுன்னு ஆசை. ஓடிஜினா அவன் டோஸ்டர் கிரில்லர். இது நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தேன். நோன்னு சொல்லின்னு இருந்த மனுஷன் திடீர்னு பார்த்திங்கன்னா க்ரீன் சிக்னல் காட்டிட்டார். வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, போய் கடையில் போய் விசாரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஓடிஜி வாங்கினீங்கன்னா பேக்கிங், டோஸ்டிங், கிரில்லிங் மட்டும்தான் யூஸ் ஆகும். மைக்ரோவேவ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 95% குக்கிங் நீங்கள் இதிலே முடிச்சிக்கலாம் அப்படின்னு அங்கே இருந்தவங்க சர்வீஸ் பர்சன் சொன்னாங்க. ஸோ எது வாங்கலான்ட்டு கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஓடிஜி வாங்கலாமா இல்லை மைக்ரோவேவ் வாங்கலாமான்ட்டு. சரி, ப்ரைஸ் செக் பண்ணோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓடிஜியோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 15,000 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. மைக்ரோவேவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, நிறைய கம்பெனிஸ் இருந்தது. IFB, பேனாசானிக், பாஷ், எல்ஜி, பிலிப்ஸு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா லிட்டர்ஸ்க்கு வேரி ஆகுது. நம்ம எந்த கெப்பாசிட்டிக்கு வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர் ஆஃபர் போயின்னு இருக்கிறதால IFB நாங்கள் செலக்ட் பண்ணோம். IFB பார்த்திங்கன்னா 12,000 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஆஃபர் போக 11,300 ருபீஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி, பாஷ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 16,000 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஆஃபர் போக நமக்கு 14,000 ருபீஸுக்கு தரேன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ஒரு கடை இல்லாமல் இன்னும் 2 கடை செக் பண்ணி பார்ப்போம், ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சரவணா அண்ட் கோ, சத்யா, IFB பாயிண்ட்டுன்ட்டு இது மாதிரி 3 கடையில் போய் ரேட் செக் பண்ணோம். ரேட் செக் பண்ணதுக்கு எல்லா இடமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா IFBயோட புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாடலுன்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே 16,000 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா அவனும் மைக்ரோவேவும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எது வாங்கலான்ட்டு யோசிச்சுன்னே இருந்தோம். பட்ஜெட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. நாங்கள் ஒரு பட்ஜெட்டை முடிவு பண்ணிட்டு போனோம். அங்கே ஒரு பட்ஜெட்டு இருந்தது. நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க கடையை நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துட்டோம். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். அதனால் நம்ம மணி வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டார். நான் ரொம்ப கம்பல் பண்ணதால் மட்டும்தான் அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததால் இப்போதைக்கு இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு தேவையான்னு யோசிச்சுட்டு சரி அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் தள்ளி வச்சுட்டோம். அவ்வளோதாங்க, கடையை நல்லா சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்.